சம்மர் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இப்பவே அடிக்கிற வெயில தாங்கவே முடியல. இன்னும் பேலன்ஸ் 3 மந்த்ஸ் நம்ம என்ன ஆக போறோம்னு நெனச்சாவே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. அதுவும் எங்களுடைய லொகேஷன்ல வெயில் தாறுமாறா பின்னி எடுக்கும். கோயம்புத்தூர்ல ஆரம்பத்துல இருந்த கிளைமேட்ல வளர்ந்து பழகிட்டு, இங்க வந்து ஸ்டார்ட்டிங் ரொம்பவே கஷ்டப்பட்டேன் சம்மர் டைம்லாம். இப்போ ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் ஆயிட்டேன். ஆனாலுமே இந்த சம்மர் ஹீட்னால நெறைய ஹெல்த் இஷ்யூஸ் இப்ப வரைக்கும் வந்துட்டு தான் இருக்கு. யாரெல்லாம் இந்த மாரி நேட்டிவ் பிளேஸ்லேருந்து வேற பிளேஸ்ல சம்மர அடாப்ட் பண்ண முடியாமயோ, அல்லது வேற ஏதாவது சீசன், வின்டர் இந்த மாதிரி விஷயங்கள அடாப்ட் பண்ண முடியாமயோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னைக்கு நாம சம்மர் ப்ரிப்பரேஷனா சில விஷயங்கள நம்ம ஆல்ரெடி வீட்ல பண்ணி வைக்கிறது மூலியமா, நம்மளுடைய டைம் அண்ட் மனி 2யும் நெறையா வந்து சேவ் பண்ண முடியும். அத தான் இந்த ப்ளாக்ல உங்ககிட்ட டிப்ஸா ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவ எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சம்மர் ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படின்னாவே, ஒரு சில பொருட்களுடைய விலைகள் சீக்கிரமா அதிகரிச்சிரும். அதுல ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் இந்த லெமன். லெமன் வந்துட்டு எங்க ஏரியால இந்த சம்மர்லாம் தொடங்கிருச்சு அப்படின்னா, ஒரு எலுமிச்சம்பழம் ரூ. 15 இருந்து ரூ. 20 வரைக்கும் ரேட் வந்து ஹையா போகும். அதுவே சீசன் எண்ட் ஆக ஒரு பழம் ரூ. 1 வரைக்குமே வரும். ஸோ சம்மர் வந்து ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடியே ஒரு கணிசமான ரேட்ல கண்டிப்பா லெமன் வந்து பல்க்கா வந்து வாங்கி வச்சுக்கோங்க. நீங்க இத வாங்கி நல்லா ஜூஸா வந்து பிழிஞ்சுட்டு, இத வந்துட்டு ஒரு கண்ணாடி பாட்டில்லயோ அல்லது ஏர் டைட் கண்டெய்னர்லயோ நீங்க ஸ்டோர் பண்ணி, ஃப்ரிட்ஜ்ல அப்படியே மெயின்டெயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ரொம்ப நாள் ஆனாலும் ஃப்ரெஷ்ஷா வந்து இருக்கும். ஸோ சம்மர் டைம்ல பிரைஸ் ஏறும்போது, அந்த பணத்த எல்லாம் சேவ் பண்றதுக்கு நம்மளால வந்து முடியும். நீங்க இத ஐஸ் ட்ரேல ஊத்தி ஐஸ் கியூபாவும் நீங்க வச்சுக்கலாம். எப்பல்லாம் உங்களுக்கு சில்லுன்னு ஒரு ஜூஸ் குடிக்கணும்னு தோணுதோ, அப்ப இன்ஸ்டன்ட்டா வீட்லயே ஹோம்மேடா ஒரு ஐஸ் கியூப போட்டு கொஞ்சம் நன்னாரி எசன்ஸ் ஆட் பண்ணி, வீட்லயே நீங்க ஜூஸ் வந்து பிரிப்பேர் பண்ணி குடிக்கலாம். நன்னாரி எசன்ஸ் எல்லாம் உங்களுடைய பாடி ஹீட்ட ரெடியூஸ் பண்றதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கும். இந்த சம்மர் டைம்ல நீங்க ஸ்கிப் பண்ணவே கூடாத ஒரு முக்கியமான ஃபுட் அப்டின்னா, அது தயிர் தான். மதிய நேரத்துல தயிர ஏதாவது ஒரு விதத்துல எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நீங்க இந்த தயிர சாப்பாட்டோட ஒண்ணாவும் நீங்க தயிர் சாப்பாடா எடுத்துக்கலாம். கஞ்சி, கம்பங்கூழ், ராகி கூழ் இதுல எல்லாத்துலயும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஏதாவது ஒரு விதத்துல நம்ம எடுத்துக்கும்போது, பாடியினுடைய ஹீட்ட ரெடியூஸ் பண்றதுக்கும், நம்மளுடைய வயித்துக்கும் ரொம்ப சில்லுன்னு வந்து இருக்கும். ஸோ நெறைய பேர் வந்து தயிர் சேர்த்தா எனக்கு வந்து சளி பிடிக்கும். சைனஸ் ப்ராப்ளம் இருக்குன்னு நெறைய பேர் நம்ம வந்து அத அவாய்ட் பண்ணிருவோம். பட் நீங்க இன்ஸ்டன்ட்டா அப்படியே ஃப்ரிட்ஜில இருந்து எடுத்து, அதே சில்னஸோட சாப்பிடும்போது தான் இந்த மாதிரி கோல்டு வரது எல்லாமே ஆரம்பிக்கும். அதர்வைஸ் நீங்க ரூம் டெம்பரேச்சர்ல வச்சு நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, எந்த ப்ராப்ளமும் வராது. நீங்க வெளிய கடையில இருந்து பாக்கெட் தயிர், கப்பு இதுல எல்லாத்துலயும் வாங்குறத விட, நீங்க வீட்லயே ஹோம்மேடா பிரிப்பேர் பண்றது ரொம்ப ரொம்ப பெஸ்ட். பாக்கெட் பாலோ அல்லது பசு மாட்டுப் பாலோ வாங்கி நல்லா காய்ச்சிட்டு, ஆறுனதும் மிதமான சூட்ல உங்ககிட்ட இருக்கக்கூடிய தயிர கொஞ்சம் உரையூத்தி எடுத்து வந்து வச்சுக்கோங்க. இத ரிப்பீட் மோட்ல நீங்க வீட்லயே ஹோம்மேடா பிரிப்பேர் வந்து பண்ணலாம். நல்ல கெட்டியான தயிர் கிடைக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, உரையூத்தும் போதே நீங்க ஒரு பச்சை மிளகாயோ அல்லது தேங்காய்ல ஒரு துண்டு தேங்காயோ நீங்க போட்டு வச்சீங்க அப்படின்னா, நல்ல கெட்டியான தயிர் வீட்லயே ஈஸியா பிரிப்பேர் பண்ணலாம். இதுல மணியும் சேவ் ஆகும். இன்ஸ்டன்ட்டா ஹோம்மேடா சூப்பரான கெட்டி தயிரும் செஞ்சிரலாம். சம்மர் டைம்ல எல்லாம் மேல நம்ம டேங்க்ல இருக்கிற தண்ணிய நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா, ரொம்ப ஹீட்டா வரும். மதிய டைம் எல்லாம் தண்ணீல வந்து கை வைக்கவே முடியாது. அந்த அளவுக்கு வெயிலினுடைய தாக்கம் வந்து இருக்கும். இதுக்கு நீங்க வீட்ல மார்னிங் டைமே உங்ககிட்ட இருக்கக்கூடிய பக்கெட்ஸ் எல்லாத்துலயும் தண்ணி வந்து ஃபில் பண்ணி வந்து வச்சுக்கோங்க. ஸோ நீங்க இத பாத்ரூம்லயோ அண்ட் வெயில் படாத இடங்கள்லயோ நீங்க இந்த மாதிரி பிரிப்பேர் பண்ணி வைக்கும்போது, டைரக்ட்டா மதிய டைம்ல வந்துட்டு டேங்க்ல இருந்து வரக்கூடிய ஹீட்டான தண்ணிய புழங்குறத வந்து நம்ம அவாய்ட் வந்து இது மூலியமா நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஆனா, அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் மார்னிங் சீக்கிரமாவோ அல்லது 6 மணிக்கு மேலயும் சிங்க்ல பாத்திரங்கள வந்து வாஷ் பண்ணுங்க. இந்த 12 மணிலிருந்து 3, 4 மணி வரைக்கும் வாஷ் வந்து பண்ணாதீங்க. ஏன்னா, டைரக்ட்டா டேங்க்ல இருந்து வரக்கூடிய தண்ணி ரொம்பவே ஹீட்டா இருக்கும். நம்ம பாத்திரம் கழுவுறதுக்கும் ஒரு இரிட்டேட்டா வந்து இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இனிமேல் மதிய டைம்ல வெஷல் வாஷ் பண்றத அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த சம்மர்ல சன்ஸ்கிரீன் வாங்குறது எவ்வளோ இம்பார்ட்டனோ, அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு ஒரு மண் பாத்திரம் வாங்குறதும் ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ அதிலிருந்து கிடைக்கக்கூடிய சில் வாட்டர் நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய எல்லா விதமான ஹீட்டையும் ரெடியூஸ் பண்றதுக்கு ரொம்பவே சூப்பரா சப்போர்ட் பண்ணும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஒரு மண்பானைய இந்த சம்மருக்கு வந்து உங்க வீட்டுக்கு வந்து வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு அத நல்லா வாஷ் பண்ணி, உங்களுடைய குடிக்கிற தண்ணிய வந்து அதில வந்து ஃபில் பண்ணி வந்து வச்சுக்கோங்க மார்னிங் டைமே.
அந்த டே ஃபுல்லா அதே தண்ணீய குடிக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. இந்த தண்ணீல நீங்க வெட்டி வேர் வந்து போட்டு வைக்கலாம். அது இன்னும் நல்லா சில்னஸ் வந்து உங்களுக்கு குடுக்கும். உங்களுக்கு பக்கத்துல அவைலபிளா இருந்துச்சு அப்டின்னா, மண் வந்து கீழ போட்டுட்டு, அதுக்கு மேல பானைய வச்சு நீங்க வந்து தண்ணி ஊத்தி வைக்கலாம். அது இன்னும் கூலிங் வந்து உங்களுக்கு நல்லாவே குடுக்கும். ஸோ அது இல்லாதவங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க. இருந்துச்சு அப்டின்னா, அத வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சம்மருக்கு வீட்டுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு பொருள் இந்த மண்பானை தான். முடிஞ்ச வரைக்கும் இந்த சம்மர் டைம் எல்லாம் முடியிற வரைக்கும் நான்வெஜ் எல்லாம் எந்த அளவுக்கு குறைச்சுக்கிறீங்களோ, அதே அளவுக்கு வெஜிடேரியன்ல இந்த காரக்குழம்பு, புளிக்குழம்பு இது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிக்கோங்க. இது உங்களுடைய பாடி ஹீட்ட கண்டிப்பா இன்கிரீஸ் பண்ணிவிடும். ஸோ சம்டைம்ஸ் இது மூலியமா நம்மளுக்கு நெறைய பேருக்கு ஃபீவருமே வரும். ஸோ காரம்லாம் அதிகமா எடுத்துக்கிட்டு வயிறு எரிச்சல் படுறது, ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வராம இருக்கிறதுக்கு இந்த குழம்பு வகைகள முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. புளிக்கு பதிலா நீங்க நல்ல ஒரு புளிப்பு தன்மை ஃப்ளேவர் குடுக்கணும்னு நெனச்சீங்க அப்டின்னா, எலுமிச்சம்பழம் ஆல்டர்னேட்டிவா எந்த ஃபுட்ல எல்லாம் யூஸ் பண்ண முடியுமோ, அதுல யூஸ் பண்ணலாம். அப்டி இல்ல அப்டின்னா, நாட்டு பழங்கள், தக்காளி பழங்கள் வாங்குனீங்க அப்டின்னா, அதுல இருக்கிற புளிப்பு தன்மையே உங்களுக்கு போதுமானதா இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நல்ல பச்சை மிளகா, வரமிளகா போட்டு நல்லா காரசாரமா காரக்குழம்பு செய்யறது, புளி ஊத்தி புளிக்குழம்பு செய்யறது எல்லாம் இந்த சம்மர்ல அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதையெல்லாம் கொஞ்சம் ஓரமா தள்ளி வச்சுருங்க. இந்த சம்மர்ல கண்டிப்பா வீட்ல இருக்கிற எல்லாருமே எடுத்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் ஆயில் பாத். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் உங்க வீட்ல குழந்தைங்க இருக்கு அப்டின்னா, கட்டாயம் இத வந்து நீங்க செய்யுங்க. ஏன்னா சம்மருக்கு நம்மனாலேயே இவ்ளோ ஹேண்டில் பண்ண முடியல அப்டின்னா, கண்டிப்பா குழந்தைகளாலயும் இந்த சம்மர வந்து சமாளிக்கிறதுக்கு வந்து முடியாது. முடிஞ்ச வரைக்கும் காலையிலயும், ஈவினிங் டைம்லயும் 2 நேரமும் குளிக்க வைங்க. அது வாரத்துக்கு ஒரு தடவையாவது இந்த சம்மர் முடியிற வரைக்கும் ஆயில் பாத் வந்து குடுங்க. நல்லெண்ணெய், தேங்கெண்ணெய், விளக்கெண்ணெய் 3ம் கலந்து நல்லா லைட் ஹீட் பண்ணிட்டு உச்சந்தலையிலிருந்து பாதம் வரைக்கும் அப்ளை பண்ணுங்க. அப்படி இல்ல அப்படின்னா, நீங்க பேபி ஆயில் கூட யூஸ் பண்ணலாம். அல்லது ஏதாவது ஒரு எண்ணெய், தேங்கெண்ணெயோ, நல்லெண்ணெயோ கூட நீங்க யூஸ் பண்ணலாம். விளக்கெண்ணெய் மட்டும் தனியா வந்து சேர்த்துக்காதீங்க. அது சளி ஈஸியா வந்து பிடிச்சிரும். ஸோ இத வந்து நல்லா ஆயில் பாத் விட்டுட்டு ஒரு 1/2 அன் ஹவர் டூ 1 ஹார்ஸ் குழந்தைகள அப்படியே விளையாட விடுங்க. அதுக்கப்புறமா வெதுவெதுப்பான தண்ணி, சூடா இல்லாம, ரொம்ப சில்லுன்னும் இல்லாம, மைல்டான ஹீட்ல இருக்கக்கூடிய தண்ணீல நல்லா அவங்கள வாஷ் பண்ணி விட்டுட்டு, நல்லா சாப்பிட குடுத்து தூங்க வைங்க. சம்மருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆயில் பாத் கண்டிப்பா ஏர்லி மார்னிங்கே எடுத்தரணும். ஆஃப்டர் 10க்கு அப்புறமெல்லாம் எடுக்கக்கூடாது. ஏன்னா, நீங்க அந்த டைம்ல மைல்டான ஹீட்ல நீங்க தண்ணி ஊத்துறீங்க அப்டின்னா, பாடி இன்னும் இரிட்டேட் வந்து ஆகும். ஸோ பெரியவங்களும் சரி, குழந்தைகளும் சரி, கண்டிப்பா இந்த சம்மருக்கு வீக்லி ஒன்ஸ் ஆயில் பாத் வந்து எடுங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த சம்மர் டைம்ல எல்லாம் ஆஃப்டர் 10க்கு மேல அண்ட் மிட்ல இந்த ஆஃப்டர்நூன் டைம்ல எல்லாம் வெளிய டிராவல் பண்றத அவாய்ட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்க டிராவல் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன்ஸ்ல இருந்தீங்க அப்டின்னா, எப்பல்லாம் வெளிய டைம் கிடைக்குதோ, அப்பல்லாம் கண்டிப்பா இளநீர் வந்து குடிக்கிறதுக்கு வந்து ட்ரை வந்து பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த அவுட் சைட்ல பாட்டில் ஜூஸ் எல்லாத்தையுமே வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஆ ஸோ இளநீர் வந்துட்டு கொஞ்சம் காஸ்ட்லி தான். ₹50, ₹60 வரைக்கும் போகுது. ஆனா, அது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த். இந்த பாட்டில் ஜூஸஸ் எல்லாம் வாங்கி குடிச்சிட்டு அன்ஹெல்தி ஆயி, ஹாஸ்பிட்டல்ல ஸ்பெண்ட் பண்றத விட, இளநீர் எல்லாம் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இளநீர், மோர், பனங்கல்கண்டு இந்த மாதிரி விஷயங்கள இந்த சம்மர் டைம்ல வீட்ல ப்ரிப்பேர் பண்ணி வந்து வைங்க. அ சம்மர் லீவ்ல குழந்தைங்க வீட்ல இருக்காங்க அப்டின்னா, டெய்லி ஏதாவது ஒரு விஷயத்த இளநீரோ, பனங்கல்கண்டு தண்ணியோ, அப்படி இல்ல அப்படின்னா மோரோ, தயிரோ மதிய நேரத்தில அடிச்சு குழந்தைகளுக்கு வயிற வந்து ஃபில் பண்ணுங்க. சும்மா எல்லா நேரமும் சாப்பாடே குடுக்காம, இந்த மாதிரி வாட்டர் கன்டென்ட் வந்து அதிகமா இருக்கிற மாதிரி ஃப்ரூட்ஸும், ஜூஸும் குடுத்தீங்க அப்படின்னா, டீஹைட்ரேட் ஆகாம எப்பவும் நீர்ச்சத்து குழந்தைகளுக்கு இருக்கிற மாதிரி வந்து நம்மனால பார்த்துக்கிறதுக்கு முடியும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள எடுத்துக்கோங்க. அண்ட் அதே மாதிரி ஃப்ரூட்ஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னாவே, வாட்டர் மெலன் வந்துச்சுனாவே அத நம்ம கண்டு வந்து பிடிச்சிரலாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த சம்மர் டைம்ல தர்பூசணி, முலாம்பழம், லெமன், திராட்சை இந்த மாதிரி நீர் கன்டென்ட் அதிகமா இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ வந்து குடுங்க குழந்தைங்களுக்கு. ஸோ ஜூஸா வந்து குடுக்கறத விட டைரக்ட்டா நீங்க ஃப்ரூட்டாவே குடுக்குறீங்க அப்டின்னா, இன்னும் அதுல நல்லா உங்களுக்கு வந்து பெனிஃபிட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மத்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு, இந்த மாரி நீர் கன்டென்ட் இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. அண்ட் அதே மாதிரி தான் வெஜிடபிள்ஸ்லயுமே நல்ல நீர்ச்சத்து இருக்கக்கூடிய பூசணிக்காய், சுரைக்காய் இந்த மாதிரி காய்கறிகள் வந்து அடிக்கடி வந்து எடுத்துக்கோங்க. அண்ட் வீட்டுக்கு கண்டிப்பா டெய்லி ஒன்ஸ் வந்து மாப் வந்து பண்ணுங்க. அல்லது 1 நாள் விட்டு 1 நாளாவது அட்லீஸ்ட் வந்து பண்ணுங்க. ஸோ நீங்க மாப் பண்றது ஈவ்னிங் டைம் இருந்துச்சு அப்டின்னா ரொம்பவே பெட்டரா இருக்கும். ஏன்னா, அந்த டே ஃபுல்லா சன்லைட் வந்து வீட்டுக்குள்ள படும்போது,
அந்த ஹீட் எப்படியும் வந்து உள்ள வந்து இருக்கும் வீட்டுக்குள்ள. ஸோ ஈவ்னிங் ஆஃப்டர் ஒரு 6க்கு மேல வந்துட்டு, நீங்க நல்லா வந்து மாப் பண்ணி எடுக்குறீங்க அப்படின்னா, நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி, அந்த ரூம் நல்லா சில்லுன்னு ஃப்ரெஷ்ஷா வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ அப்படி வந்து நீங்க மாப் பண்றீங்க அப்படின்னா, அதுல நீம் லீஃப் அதாவது வேப்பில வந்து கொஞ்சமா வந்து போட்டுட்டு, அந்த தண்ணீல வந்து மாப் பண்ணுங்க. எறும்போ, ஈயோ வர்ற பிரச்சனைகள அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ சம்மர்ல வெளியில இருந்து வரக்கூடிய பாக்டீரியாஸ் மூலியமா வீட்டுக்குள்ள எதுவுமே வராத மாதிரி, நம்ம வீட எப்பவும் சுத்தமாவும் வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி தண்ணி நேச்சுரலான தண்ணீல நம்ம வீடு மாப் பண்ணும்போது, நம்ம வீடு எப்பவும் நேச்சுரலான ஒரு ஃப்ரெஷ்னஸ் வந்து குடுக்கும். நைட் டைம் நல்ல தூக்கமும் கிடைக்கும். ஒரு சிலருக்கு இந்த சம்மர் டைம் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்டின்னாவே, கண்டிப்பா இந்த மோஷன் ப்ராப்ளம் எல்லாம் வரும். ஸோ ஒருவேள உங்களுக்கு அந்த மாரி இருக்கு அப்டின்னா, கண்டிப்பா வாழைப்பழங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க வீட்ல எப்பவுமே. ஸோ நைட்டு எப்பவுமே படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாழைப்பழம் வந்து சாப்பிட்டுட்டு வந்து படுங்க. ஆனா அதே மாதிரி நீங்க குடிக்கக்கூடிய தண்ணீகள்ல பனங்கல்கண்டு போட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. காலையிலேயே ஒரு 2 வாட்டர் பாட்டில்லயோ, இல்ல நீங்க குடிக்கக்கூடிய அல்லது தண்ணி ஊத்தி வச்சிருக்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு குடத்துலயோ, பாத்திரத்திலயோ பனங்கல்கண்டு வந்து கொஞ்சமா போட்டு வந்து வச்சுருங்க. அதுல நல்லா கரைஞ்சிரும். அந்த தண்ணீய குடிச்சிட்டு வந்தீங்க அப்டின்னாலும், பாடி வந்து டீஹைட்ரேட் ஆகாம இருக்கும். நீர்ச்சத்து நல்ல லெவல்ல இருக்கும். ஸோ உங்களுக்கு தொண்டை வறண்டுக்கிறது இந்த மாதிரி விஷயம்லாம் இல்லாம, தண்ணி குடிக்கிறதுக்கு ரொம்பவே ஸ்வீட்டாவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி யாரெல்லாம் சம்மருக்காக என்னென்ன ப்ரிப்பரேஷன் வந்து பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுடைய ப்ரிப்பரேஷன் ஐடியாஸ மறக்காம கமெண்ட்ல வந்து பின் பண்ணுங்க. அது பார்க்குற எல்லாருக்கும் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் வ்ளாக்ஸ்ல உங்கள நான் சந்திக்கிறேன். பாய்.